கத்தரி பூவழகே கரையா பொட்டழகே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் முன்னாடி ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து எந்த இமேஜ் எந்த மெட்டீரியலுமே இல்லை, இது எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களா அது எல்லாமே அலைட் மோஷனில் ஒரு ஷேப்பை வச்சு எடிட் பண்ணது தான். அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ஒரு ப்ரிவியூ தான் பார்த்துருப்பீங்க. அது பேக்ரவுண்ட் வந்து இந்த டிசைனாக ஒரு 4 மாடல் மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த 4 மாடலுமே எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போனாலும் போகும், நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான ஆப் வந்து அலைட் மோஷன் உங்களுக்கு வேணுங்கிற, அதாவது நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னா டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, அதாவது கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்டு கலர் இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வந்துடும், அதாவது நம்ம எடிட் பண்ணுற போகிற பேஜ். இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் என்ன இது ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள்ன்ற பாருங்க, ஒரு லைன், அந்த ஸ்டாருக்கு பக்கத்தில் ஒரு லைன் மாதிரி இருக்கும், அந்த லைனை ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நார்மல் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு சைஸ் கூட நீங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னும் கலர் மாறலையாட்டுக்கு. இது ஸ்ட்ரோக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரோக் இருக்குது, இதில் போய் நீங்கள் கலர் மாற்றிக்கோங்க. இப்போ கலர் மாற்றியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தானே காமிக்க போகிறேன். நீங்கள் சாங் ஆட் பண்ணிவிட்டு அந்த சாங் எவ்வளோ தூரம் வருதோ அந்த தூரம் இந்த ரெக்டாங்கிள் வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுனால டியூரேஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 40 செகண்ட் வந்துருச்சு, ஒரு நிமிஷம், ஒரு 90 செகண்டுக்கு வர மாதிரி நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் இதில் நம்ம எந்த இதை ஆட் பண்ண போகிறோன்னா, இப்போ இதில் தான் நம்ம அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டு டிசைன் நம்ம கொண்டு வர போகிறோம். அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் 3D அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த 3D கேட்டகரியில் போனீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு இது இருக்கும், டேர்னல் அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஃபுல்லாக ஷேப் மாறிடும். மாறினதுக்கப்புறம் நீங்கள் கீழே மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டெத் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அதில் வந்து 1700 வைங்க, கரெக்டாக இருக்கும். 1700 சம்திங் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா வேறு அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு இருக்கும்ல, அது ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் போயிட்டு அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது எவ்வளோ இன்க்ரீஸ் 20 வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் 20 வச்சுட்டேன். 20 வச்சுட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா, சாரி அனிமேஷனுக்கு ஆட் பண்ணலையாட்டுக்கு, ஆமாம் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணிட்டோம், எண்டிங்கில் ஆட் பண்ணிவிட்டு 0 வைக்கணும், 20 வைக்கணும், ஸ்டார்டிங் 0 இருக்கணும். ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஸ்டார்டிங் 0 இருக்கணும், கடைசியில் அந்த 20 வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த இது வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, அதாவது மூவ் ஆகும்போது நம்மளுக்கு அப்படியே இங்கேருந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது இப்படி வச்சதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அதை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக, அதாவது ரேஷியோ ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உள்ளே போகிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. டூப்ளிகேட் லேயர் போட்டு அந்த டூப்ளிகேட் போட்டதை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு அந்த டெத்துன்னு இருக்குல்ல அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றினீங்கன்னா அதில் உங்களுக்கு ஷேப் மாறும். அவ்வளோதான், ஷேப் மாறிடுச்சு. அந்த டூப்ளிகேட் போட்டதுலேயே ஃபஸ்ட்டு இதில் வந்து ஸ்டார்டிங்கில் 0 இருக்குமா, இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்கில் 20 வச்சுக்கோங்க. அந்த ப்ரெஸ்ஸுங்க இருக்கிறத வந்து ஸ்டார்டிங்கில் 20 வச்சுட்டு டூப்ளிகேட் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 20 வச்சுட்டு எண்டிங்கில் வந்து எல்லாம் மாறி போச்சா, எண்டிங் வந்து 0. இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்கும். இது ஒரு டிசைன் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு டிசைன் பார்க்கலாம். இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணிச்சுக்கோங்க. எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு டூப்ளிகேட் போட்டதை காப்பி பண்ணக்கூடாது. இன்னொன்று ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணோம்னா அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு அதை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த ரெண்டையுமே ஹைடு பண்ணிட்டேன். ஹைடு பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப், இப்போ நான் ரவுண்ட் ஆட் பண்ணிவிட்டு கலர் வந்து நீங்கள்
கலரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்கிறத மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் சைஸ் வந்து இதுக்கு அதிகமாக வைக்கணும். இப்போ வீடியோ ஃபுல்லாக வச்சாச்சு. ஸ்ட்ரோக் சைஸ் இது என்றைக்குமே அதிகமாக வைக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு இது அதிகமாக தெரியும், ஆனால் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணதுமே தான் கரெக்டாக வரும். இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சா? பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்க்கிள் அதாவது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு இப்படி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சைஸு. அதாவது மூவ் அண்ட் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ இந்த எஃபெக்ட்லேயே எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு அதில் வேர்ப்புன்னு என்னமோ ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். வேர்ப்புக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அதாவது மேலே கீழேருந்து மேலே போகிற மாதிரி சுற்றும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே சுற்றிக்கிட்டே மெதுவாக போகும், அப்படியே லேட்டாக அப்படியே கிராஷ் ஆகிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு எஃபெக்ட். இது வந்து சர்க்கிளை வச்சு எடிட் பண்ணுறது. இதை நான் ஹைடு பண்ணிடுறேன். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு வேறு ஸ்டார் இதை ஆட் பண்ணுறேன். ஸ்டார்லையும் அதேமாதிரி ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுட்டு ஸ்ட்ரோக்ஸ் கொஞ்சம் சைஸ் வச்சா வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு அந்த கலர் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் நார்மல் ஸ்ட்ரோக் மட்டும்தான் ஆனில் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாரில் வந்து நான் காப்பி பண்ண எஃபெக்ட் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு சைஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா இது ஒரு எஃபெக்டாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து உள்ளேருந்து வெளியே வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து வெளியேருந்து உள்ளே போகிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ப்ரெஸ்ஸுன்னு இருக்குல்ல, அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம 20 வச்சுக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஸ்டார்டிங்கில் 20 வச்சுக்கோங்க, எண்டிங்கில் வந்து 1க்கு வந்துடும் 0. இப்படி வச்சிங்கன்னா வெளியே இங்கேருந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இன்னொரு மெத்தடு. அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் ஒரு இதுக்கு எடிட் பண்ணிவிட்டு அதை எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அடுத்த ஷேப் வந்து என்ன ஆட் பண்ணலாம், ஒரு ஸ்கொயர் ஆட் பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிவிட்டு கலர் இதுக்கு வந்து க்ரீன் கலர் வச்சுக்கிறேன். ஸ்ட்ரோக் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் கலரை வந்து நான் ஹைடு பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு அந்த ரெக்டாங்கிளில் வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு சைஸ் வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையுமே நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த எஃபெக்ட் இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து அந்த அந்த டெத்து கீழே இருக்குல்ல, அது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் ஆட் பண்ணது வந்து நல்லா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு நிறைய உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அது சுற்றிகிட்டே இருக்கும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். இது ஒரு எஃபெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ரிலீக்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது ரிலீக்ஸுக்கு வந்து அந்த இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் அதாவது மேலேருந்து உள்ளே போகிற மாதிரி எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லிடுறேன். டெக்ஸ்ட் அதை ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற சாங்கோட ரிலீக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ விகே ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணிட்டு சென்டர் அலைன்மெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து ஏதோ ஒன்று நான் வச்சுக்கிறேன். கலர் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு சைஸ் வந்து இந்த அளவு நான் வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், டெக்ஸ்ட்டோட சைஸு இந்த அளவு வச்சுட்டு இப்போ இதுலேயே நான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வெயிட் பண்ணுங்கள். இது 2 இது வர மாதிரி இருக்கணும் நமக்கு, அதாவது 2 ரிலீக்ஸு. இப்படி கட் பண்ணிவிட்டு 2 ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும்ல, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போய்ட்டு நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கேல் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்கேல் 0ல் இருக்குல்ல, அப்படியே வச்சு 0ல் இல்லை அந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. 10 என்னமோ வரும். 10 அந்த வரவில் வச்சுட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த இடத்துல வந்து திருப்பி எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த வீடியோக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்தளவு இதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த எண்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு ஒரு அனிமேஷன் கீ எந்த வேல்யூமே சேஞ்ச் பண்ணாமல் அதுக்கப்புறம் திருப்பி எண்டிங்கில் போயிட்டு நம்ம வந்து திருப்பி -0ல் கொண்டு வந்து கொடுத்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அது பாதியோடு நின்றும். ஆனால் இந்த எஃபெக்ட் வந்து எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு காப்பி பண்ணிவிட்டு தொடர்ந்து ரிலீக்ஸுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இப்போ பாருங்கள், இப்போ ப்ளே பண்ணுற பாருங்கள், அது உள்ளே போனதுமே அது கரெக்டாக மேலே வந்துடும். உங்களுக்கு வந்து ரிலீக்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ நான் ரொம்ப லாங்காக கொடுத்தனால உங்களுக்கு ஸ்லோவாக ப்ளே ஆகுது.
இதே நீங்கள் கொஞ்சம் இதாக கொடுத்துருந்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிவிட்டேன். கசன்னு இருக்கும் பாருங்கள். இப்போ வேறு ஏதாவது ஹைட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது ஸ்டார் வச்சு ப்ளே பண்ணது இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இது நான் புதுசாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த எஃபெக்ட் வந்து அலைட் ஆஃப்டர் எஃபெக்ட்டில் யூஸ் பண்ணுவாங்களாட்டுக்கு, இது இந்த அலைட் மோஷனில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதனால் நான் இதை ட்ரை பண்ணி இந்த மாதிரி எனக்கு கிடச்சிச்சு, அதனால் வீடியோ போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.